கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அந்த நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து நடத்துவாராக. கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. ஏனென்று தான் சொன்னால் வேதம் சொல்லுகிறது அதுதான் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. எனவே அந்த வார்த்தைக்கு நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் வார்த்தையை கொண்டுதான் உலகத்தை சிருஷ்டித்தார். அவர் கரங்களிலால் மனிதனை மாத்திரம் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த மனுஷன் ஜீவாத்மாவாய் ஆகிறதற்கு அவர் ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். எனவே கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வேதத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் வார்த்தையாயிருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த மாம்சம் நம்முடைய இரட்சகராய் வெளிப்பட்டார். எனவே கர்த்தருடைய வார்த்தை மிகவும் மிகவும் முக்கியம். அந்த வார்த்தையை கற்றுக்கொள்ள வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நிறைவாய் நடத்துவாராக. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்துதான் உங்களுடைய பிள்ளைகளுக்காய் சோதரன் வந்தவர்கள் உங்களுடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொள்ள நேரிலே கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையிலே இந்த பாடமானது பிரயோஜனமாயிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து ஆலோசனை தந்து நடத்தும். தேவ கிருபைக்குள் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு ரட்சகரின் மூலமாய் பிதாவே. ஆமென். கடந்த 5 வாரங்களாக நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதற்கு முன்பதாக 4 வாரங்கள் என நான் நம்புகிறேன் குடும்பத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். அதற்கு முன்பதாக சீஷத்துவத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். எனவே நாங்கள் கற்றதை நாங்கள் அபியாசப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஊழியத்திலும் ஊழியத்தின் வாழ்க்கையிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அநேகம் உண்டு. ஏன்னு சொன்னால் 10 வருஷங்கள் கற்று அதுக்கு பிறகு இன்னும் 2 வருஷங்கள் எக்ஸ்ட்ரா கற்று 12 வருஷங்கள் அதுக்கு பின்பதாக யூனிவர்சிட்டி இதெல்லாம் கற்று வந்தாதான் வேலை. ஆனால் வேதத்தை மாத்திரம் நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. தனிப்பட்ட விதத்திலே நாங்கள் வாசித்து அதை பிரயோகப்படுத்துவதும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே இருக்கிறதான பிரசங்கங்கள் செய்திகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கேட்கிறதும் இல்லை. அதை மீளாய்வு செய்கிறதும் இல்லை. அதற்கு மேலாக இப்படிப்பட்டதான வேத படிப்புகளிலே நாங்கள் பங்கேற்கிறதும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வசனம் நம்மை நியாயம் தீர்க்கும் என்பதால். எனவே நியாய தீர்ப்புக்கு எல்லாரும் அந்த வார்த்தைக்கு முன்பதாக தான் நிற்க வேண்டும். எனவே இந்த நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நாங்கள் நிற்காதபடி நம்மை ஆண்டவருடைய வருகையிலே கொண்டு செல்கிறதற்கு தான் கேட்ட வார்த்தையின்படி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்தபடி இந்த நாளிலே நாங்கள் இன்னும் ஒரு தலைப்பினை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். சில மனுஷரை தேவன் தன்னுடைய ஊழியரும் நிறைவேற்ற விசேஷித்த விதத்தில் அழைத்திருக்கிறார். சில மனுஷரை தேவன் தன்னுடைய ஊழியம் நிறைவேற்ற விசேஷ விதத்தில் அழைத்திருக்கிறார். அதன்படி வேதத்திலிருந்து சிலரை குறித்து மாத்திரம் நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு பின்பதாக நீங்கள் உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் கேட்க போறீங்க, நீர் என்னை எதற்காய் அழைத்திருக்கிறீர்? நீர் எதற்காய் என்னை ரட்சித்தீர் என்று சொல்லி சில கேள்விகளை கேட்டு
தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொள்ள போகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்ப தேவாதி தேவன் எரேமியாவை அழைக்கும் பொழுது அவர் பிறந்த பின்பதாய அழைக்கவில்லை, அல்லது அவர் வளர்ந்து வரும் பொழுது அவரை அழைக்கவில்லை. மாறாக வேதம் என்ன சொல்லுகிறது? தாயின் வயிற்றில் உருவாகும் என்பதாகவே அவனை பரிசுத்தப்படுத்தினார், அவரை பேர் சொல்லி அழைத்தார், அவனை தீர்க்கதரிசியாக ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கர்த்தர் நியமித்தார். நாம் நினைக்கிறோம் பிள்ளைகள் வளர்ந்து வாழ்ந்து வரும் பொழுதுதான் பிள்ளைகளை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைப்பார் என்று சொல்லி, அல்லது நம்மை அழைப்பார் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அப்படி அல்ல, கர்த்தருக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் தேவ செய்தியை சொன்னேன், ஒவ்வொருடைய வாழ்க்கை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு கனவு உண்டு. அப்ப என்னை குறித்து நான் கனவு காண்கிறேனோ இல்லையோ, என்னை குறித்து என்னை உண்டாக்கின ஒரு கனவு காண்கிறார். நாம எங்க பிள்ளைகளை குறித்து கனவு காணும். என் பிள்ளை எவ்வளவு வளர்ந்து வாழ்ந்து செழித்து சுகித்து சிறப்பாய் வாழணும்னு சொல்லி நாங்க பிள்ளைகளை குறித்து கனவு காண்கிறோம். அதே போல தாம் ரத்தம் சிந்தி விலை கொடுத்து வாங்கினதான நானும் நீங்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதான ஒரு கனவு ஆண்டவருக்கு உண்டு. அந்த கனவை எத்தனை பேர் நிறைவேற்றுகிறோம் என்பதுதான் கேள்விக்குறி. அப்ப எரேமியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்பதாகவே தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டார். தீர்க்கதரிசிக்கும் தீர்க்க தரிசனத்திற்கும் வெளிப்பாடுகளுக்கும் தரிசனங்களுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அந்த காரியங்களை நாங்கள் வருவதான நாட்களிலே உரிய வரங்களை குறித்து கற்கும் பொழுது நாங்கள் அதை தெளிவாய் கற்றுக்கொள்ள முடியும். அநேகமாய் இப்பொழுது அநேகர் சொல்லுகிறதான வார்த்தைகள் அது தீர்க்க தரிசனம் கிடையாது, அது வெளிப்பாடு. ஒவ்வொருவரை குறித்த வெளிப்பாடுகள், ஒவ்வொரு காரியங்களை குறித்த வெளிப்பாடுகள், இதைதான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இதைதான் அநேகர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறது இனிமேல் நடக்க போகிறது என்ன என்பதை தெளிவாய் ஆதாரபூர்வமாய் ஆணித்தனமாய் பேசுகிறது தீர்க்க தரிசனம். அப்ப அந்த வித்தியாசங்களை நாங்கள் கற்றுக்கொள்வோம். அப்ப எரேமியாவை கர்த்தர் அழைக்கும் பொழுது அவனை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் அவர் தாயின் கருவில் உருவாகும் என்பதாகவே அழைத்தார், தெரிந்து கொண்டார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை நாங்கள் வாசிப்போமானால் தாவீதை குறித்தும் அவனுடைய அழைப்பை குறித்து நாங்கள் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 12வது வசனம். 1 சாமுவேல் 16:12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தார். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எடுத்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இந்த வசனம் ஏதாவது உங்களுக்கு புரியுதா? வசனம் என்ன சொல்லுது, எப்படி ஆரம்பிக்குது? ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமாய் உள்ளவனுமாய் இருந்தான். அப்ப இவனை வந்து மிஸ்ர இஸ்ராயல்
அப்படி அந்த இதுக்காக ஆண்டவர் கூப்பிட்டுருக்காரு. அப்படியா? மிஸ்டர் இஸ்ராயல் கீழே தேவன் மிஸ்டர் ஸ்ரீலங்கா, மிஸ்டர் வேர்ல்ட் அப்படின்னு பார்க்குற மாதிரி இவர் அப்படிதான் இருக்குது. ஆண்டவர் வர்ணிக்கிறத வந்து அப்படிதான் இருக்குது. சிவந்த மேனியும் அழகிய கண்களும் இல்லையா, நல்ல ரூபம். அப்ப இவர் வந்து யாரு? மிஸ்டர் வேர்ல்ட், மிஸ்டர் யூனிவர்ஸ். அதுக்காக ஆண்டவர் வரை தெரிஞ்செடுத்திருக்கிறார். அப்படியா? இல்லை, கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணும்படியாய் தெரிந்தெடுக்கிறார். அந்த இடத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். ஆனால் அந்த தீர்க்கதரிசிக்கு அந்த இடத்துல இருக்கிறவர்களில் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அந்த தீர்க்கதரிசி அந்த இடத்துல இருக்கிற மற்றவருடைய வெளித்தோற்றங்களை பார்த்து இவராயிருக்கும் இவராயிருக்கும் என்று ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார். ஆனால் தேவன் அவருக்கு சொல்லுகிறார், நீயோ முகத்தை பார்க்கிறாய், அவனுடைய ரூபத்தை பார்க்கிறாய், நானும் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை நடத்துகிறதற்கு முகத்தையோ தோற்றத்தையோ அல்லது அவருடைய கல்வி அறிவையோ அவர் எதிர்பார்க்கவில்லை. தேவன் எதிர்பார்க்கிறதான அந்த இருதயம் அவனிடத்தில் இருக்க வேண்டும். அந்த இருதயம் ஒரு மனுஷனிடத்தில் இருக்குமானால் தேவன் தன்னுடைய ஊழியத்திற்கென்று அவனை தெரிந்தெடுத்து அவனை அபிஷேகிப்பார். தகப்பனால் மறக்கப்பட்டு சகோதரர்களால் மறக்கப்பட்டு அவன் வனாந்தரத்தில் இருந்தாலும் ஆளை அனுப்பி அழைப்பித்து அபிஷேகிக்கிறவர் தான் நம்முடைய தேவன். ஆடுகளுக்கு பின்பதாய் அலைந்து கொண்டிருந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை அழைத்து ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்காக அவனை அபிஷேகிக்கிறார். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 8வது வசனம். இப்போதும் நீ தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆடுகளுக்கு பின்னே அலைந்த தாவீதை எடுத்து தன்னுடைய ஜனங்களை மேய்க்கும்படி, தன்னுடைய ஜனங்களை ஆளுகை செய்யும்படி, தன்னுடைய ஜனங்களை விசாரிக்கும்படி, தன்னுடைய ஜனங்களை பராமரிக்கும்படி கர்த்தர் ஒரு தனி மனுஷனை தெரிந்தெடுக்கிறார். தாவீது கற்றிருந்தானா? யுத்தத்திலே பயிற்சியுள்ளவனாய் இருந்தானா? எதுவுமே இருக்கல. ஆனால் ஆண்டவர் அவனை தனிப்பட்ட விதத்தில் அவனை பயிற்றுவித்தார். ஒரு சேனையிலே வைத்து ஒரு யுத்தத்திலே வைத்து அவனை பயிற்றுவிக்கவில்லை. ஆனால் ஆடுகளுக்கு பின்னிருந்த பொழுது அந்த ஆடுகளை பட்சிக்க வந்த, ஆடுகளை கொள்ள வந்த ஓநாயை சிங்கத்தை கொண்டு அவனை கர்த்தர் பயிற்றுவித்தார். அப்ப கர்த்தர் நம்மை எப்படி அழைக்கிறார் என்கிறதும் கர்த்தர் நம்மை எப்படி பயிற்றுவிக்கிறார் என்பதுதான் முக்கியமான காரியம். இந்த நாளிலும் காலையிலே சற்று கொஞ்சம் சோர்வடைந்து அப்படியே தேவசாமி அப்படியே கீழே ஆபீஸ்ல அமர்ந்து இந்த காரியங்களை நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் சில ஊழியர்களை அப்படியே நான் கம்பேர் பண்ணி பார்த்துருந்தேன். நம்முடைய தேசத்திலும் சரி, வெளி தேசத்துக்கு வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய தேசத்திலேயே அநேக ஊழியர்கள் உண்டு. அவர்களோட எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து, ஆண்டவரை நீங்க அவரை அப்படி பாவிக்கிறீங்க, இவர் இப்படி பாவிக்கிறீங்க, நீங்க அவர் கதை செய்திருக்கிறீங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் என்னோட கூட வைத்து நான் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கர்த்தர் ஒரு சின்ன ஒரு காரியத்தின் மூலமாய் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். கர்த்தர் என்னோடு கூட பேசினார். என்ன சொன்னா, அவருடைய அழைத்த அழைப்பு வேற, உன்னை அழைத்திருக்கிறார். அவர்களை ஆசீர்வதித்திருக்க ஆசீர்வாதம் வேற, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிற ஆசீர்வாதம். அவர்களை நடத்துகிற விதம் வேறு, நான் உன்னை நடத்தி வருகிற விதம் வேறு, நடத்த போகிற விதம் வேறு. அதனால அவர்களுக்கும் உனக்கும் எந்த விதமான அழைப்பிலே ஊழியத்திலே எந்த விதமான
பொருத்தமும் இல்லை, எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லை என்று கர்த்தர் தெளிவாய் பேசினார். එයාට කිසි සම්බන්ධයක් නැහැ කියලා දෙවියන් පැහැදිලිව කතා කළා. அதுதான் நமக்கு தேவை. ඒ තමයි අපිට ඕනේ. அதாவது கர்த்தர் என்னை எதற்கு அழைத்திருக்கிறார் என்பதால் அந்த நிச்சயம், அந்த உறுதி நமக்கு இருக்க வேண்டும். දෙවියන් මාව කෝකටද කැඳවුවේ කියනවා ඒ தைரியம் අපිට තියෙන්න ඕනේ. தன்னுடைய ஜனங்களை மேய்க்கும்படியாக තමන්ගේ ජනතාව බලා ගන්න. யாக்கோபு என்று சொல்லுகிறது அந்த இஸ்ரவேலை நடத்தும்படியாய் கர்த்தர் தாவீது என்கிறதான ஒரு மனிதனை அவர் தெரிந்தெடுத்தார். යාකෝබ් කියනවා ඉස්රායල් දේශයේ බලපෑම් වන්නට දෙවියන් තනි මනුෂ්‍ය දාවීද. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? ඒ ඉස්රායල් ජනතාව කවුද? இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? ඉස්රායල් ජනතාව කවුද? இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? ඉස්රායල් ජනතාව කවුද? புரியல கேள்வி? ප්‍රශ්නේ තේරුණේ புரியல? அப்ப கேக்குறது திருப்பி. இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? ඉස්රායල් ජනතාව කවුද? இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? தேவனுடைய ஜனங்கள். දෙවියන් වහන්සේගේ ජනතාව. இஸ்ரவேல்னாலே அது தேவனுடைய தேசம், தேவனுடைய ஜனம். ඉස්රායල් කියන්නේ දෙවියන් වහන්සේගේ தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களை மேய்க்கிறதற்கு தான் கர்த்தர் தாவீதை தெரிந்தெடுத்தார். சங்கீதங்களின் புத்தகம் 78வது அதிகாரம் ගීතාවලිය 78 70 தொடங்கி 72 வசனம் வரையும் நாங்கள் வாசிக்கலாம். වචන 70 ඉඳන් 72 වෙනකම්. சங்கீதம் 78, ගීතාවලිය 78 70 தொடங்கி 22. වචන 70 ඉඳන් 72 වෙනකම්. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கறவலாடுகளின் பின்னாக பிரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். புரியுதா உங்களுக்கு இந்த வசனம்? මේ වචනේ තේරුණාද? புரியுதா இல்லையா? තේරුණාද නැත්නම්? தாவீதுக்கும் දාවීදට ஏனைய ராஜாக்களுக்கும் අනිත් රජේ உண்மையான ஊழியருக்கும் අවංක සේවය ஏனைய ஊழியர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். අනිත් සේවයට කියනවා වෙනස මේක තමයි. என்ன வித்தியாசம்? මොනවාද වෙනස? 22வது வசனத்தை வாசிங்க. 72 වෙනි වචනේ කියනවා. 72 78 இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே தன் இருதயத்தின் உண்மையின் படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினார். இதான் வித்தியாசம். මේ තමයි වෙනස. நாம் நமக்கு கொடுத்த வேலையை அல்லது அழைத்த அழைப்பில் அல்லது கொடுத்த ஊழியத்தில் நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும்? අපි කැදෙන්නේ අපි සේවය අපි කොහොමද ක්‍රියා කරන්නේ? எப்படி? இருதயத்திலிருந்து நாங்கள் செய்ய வேண்டும். හදවතින් අපි කරන්න ඕනේ. செய்கிறதுக்காக சொன்னதுக்காக செய்யக்கூடாது. කිව්වා කියලා කරන්න නෙමෙයි. புரியுதா? அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. ඒ තමයි දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ. சொல்லிட்டாங்க, කිව්වා. நாங்க சொல்லிட்டோம், එයාලා කිව්වා. அதனால நாங்க செய்கிறோம். ඒ නිසා අපි කරන්නේ. ඒක නෙමෙයි. உண்மை இருதயத்தின் உண்மையின்படி நாங்கள் செய்யணும். හදවතේ අවංකකමත් එක්ක අපි කරන්නේ. தேவன் கொடுத்த திறமைகளின்படி செய்யணும். දේවාසිදී හැකියාවත් සමග කරන්නේ. நம்முடைய திறமை கர்த்தர் ஏன் நமக்கு விசேஷித்த திறமையை கொடுத்திருக்கிறார்? අපිට විශේෂ හැකියාවක් දෙවියන් වහන්සේ දීලා තියෙනවා. எதுக்கு? சங்கீத சந்தசல்ல படவா? සිංහ කියන්නේ பாலிவுட்ல போய் நடிக்கவா? රඟපාන්න தேவனுக்கு ආරාධනා நமஸ்காரம். தேவனுக்கு ஊழியம் செய்ய, දෙවියන් වහන්සේ සේවය தேவனுடைய ஜனங்களை நடத்த, දේවාසී ජනතාව தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற. දේවාසීගේ அப்ப இதற்கு தான் கர்த்தர் நமக்கு கைகளிலே தாளந்தை கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார். මේක තමයි දේවාසී අපි අතේ දීමනාවක්. அப்ப இந்த காரியங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறது எதற்கு? தன்னுடைய ஜனங்களை நடத்துவதற்கு. දේවාසී අපිට දෙන්නේ ඇයි දේවාසීගේ ජනතාව අපෙන් இதுதான் தாவீதை அழைத்த அழைப்பு. මේ තමයි දාවිදුමාගේ කැඳවීම. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 தொடங்கி 3வது வசனம் வரை நாம் வாசிப்போமானால், ஆதியாகமம் උත්පත්ති පොතේ 12வது அதிகாரம் 1 தொடங்கி 3வது வசனம் வரை 12 වෙනි පරිච්ඡේදය වාචනය. அது ஆபிரகாமின் அழைப்பை குறித்து நாங்கள் பார்த்தோம். ඒකේ ආබ්‍රහම්ගේ කැඳවීම ගැන අපි බලනවා. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்.
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமை தேவன் எதற்கு அழைத்தார்? ආබ්‍රහම්ව දෙවියන් වහන්සේ කියන්නේ எதற்கு அழைத்தார்? මොකටද? எதற்கு அழைத்தார்? මොකටද? ஆபிரகாமை தேவன் எதற்கு அழைத்தார்? ආබ්‍රහම්ව දෙවියන් වහන්සේ කියන්නේ சொல்லுங்க. කියන්නේ தேவ ஜனங்களுக்கு தகப்பனாய் தேவ ஜனங்களுக்கு தகப்பனாய் தகப்பனாய் இருக்கும்படி. පියෙක් வேற? හැටියට நீ சொல்றது எல்லாமே சரிதான். எதுக்கு? ஒருத்தருமே கிடைக்கல, அதனால அழைச்சாங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய. சரி, வேற? பெரிய ஜாதியா அழைச்சாங்க. சரி, வேற? வேற? வேற எதுக்கு? எதுக்கு? வேற எதுக்கு? எதுக்கு ஆரம்பிச்சார்? 3வது வசனத்தின் கடைசி பதிவாசி. பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கிறார். මේ පොළවේ තියෙන වංශ ආශිර්වාද වෙන දේවල් වහන්සේ அதான். කැමතියි. ඒක තමයි වැදගත්. ஆண்டவர் சொல் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ඒ වහන්සේ කියන පොළවේ ඉන්න වංශය ඔයා තුලින් ආශිර්වාද அப்ப වෙනවා. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல், මේ එක මනුෂ්‍යයාගේ කීකරුව, ஒரு மனுஷனுடைய விசுவாசம், එක මනුෂ්‍යයාගේ විශ්වාසය, ஒரு மனுஷனுடைய புறப்படுதல். ඒ තනි මනුෂ්‍යයාගේ පිටත් වීම. இன்னைக்கு பூமியில் 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள். අද පොළවේ කෝටි 800කට වැඩි ජනතාවක්. இன்று பூமியில் இருக்கிற ஜனங்கள் 800 கோடி ஜனங்களுடைய ஆசீர்வாதமும், අද පොළවේ ඉන්න කෝටි 800ක ජනතාව. இதற்கு முன்பதாய் பிறந்து வாழ்ந்து மரித்த ஜனங்களுடைய ஆசீர்வாதமும், ඊට කලින් ආශිර්වාදයෙන් හිටපු ජනතාව. பிறந்து வாழ்ந்து மரித்த ஜனங்களுடைய ஆசீர்வாதம், ඉපදිලා ජීවත් වෙන මරිච්ච අයගේ ආශිර්වාද. இனிமேல் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் வரைக்கும் பூமியில பிறந்து வாழ போகிற மனுஷனுடைய මේ ஆசீர்வாதங்களுக்கும் ඉදිරියේ දේවාසික ඊමේට කලින් ඉන්න මනුෂ්‍යයා. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலும் அழைப்பும் தான் காரணம். ඒ හැමෝගේම ආශිර්වාදයට කාරණාව එක මිනිසෙක්. அப்ப இந்த அழைப்புன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. මේ කැඳවීම කියන්නේ සාමාන්‍ය දෙයක් නෙවෙයි. தேவனுடைய ஊழிய அழைப்பாய் இருக்கட்டும், சுவிசேஷகனுடைய அழைப்பாய் இருக்கட்டும், දේවාසික කැඳවීමද සේවකයන්ගේ කැඳවීමද. ஒரு தீர்க்கதரிசியின் அழைப்பாய் இருக்கட்டும், අනාගත ஒரு වාක්‍යයේ போதகருடைய அழைப்பாய் இருக்கட்டும், පාලකතුමෙක්ගේ அந்த அழைப்பு அந்த ஒரு மனுஷனோடு கூட நின்று போகிறதல்ல. ඒ කැඳවීම තනි මිනිසෙකින් ඉවර වෙන அந்த ஒரு மனுஷனுடைய அழைப்பு ඒක මිනිසයාගේ ஒரு කැඳවීම. திரளான கூட்டத்தை பரலோகத்துக்கு கொண்டு போகும். ලොකු ජනතාවක් ස්වර්ග ராஜ்‍යයට இன்னும் ஒரு விதத்திலே சொன்னான், තව පැත්තකින් ஒரு திரளான கூட்டத்தை பாதாளத்துக்கும் கொண்டு செல்லும். ලොකු ජනතාවක් කපායටත් එක්කන් යනවා. அப்ப கர்த்தருடைய அழைப்பு அவருடைய நோக்கத்தின்படி திட்டத்தின்படி இருந்தாலும், දේවාසික කැඳවීම යාගේ සැලස්මානුව තිබ්බා. ஆனால் அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய அழைப்பை அவன் எடுத்து செல்லுகிறதான வழிமுறைகளும் நடக்கையும் அது அவர்களை திசை திருப்பிவிடும். යාගේ ජීවිතේ ජීවත් වෙන විදිය යනව මඟ හරිනවා. அதை குறித்து நாம் அழைப்பை குறித்தும் அந்த அழைப்பிலே நாங்கள் வாழ்கிறதை குறித்தும் நாங்கள் மிகவும் கவனமாயும் நிதானமாயும் இருக்க வேண்டும். කැඳවීම ගැන ඒ කැඳවීම තුලින් ජීවත් වෙන එක. அதற்கு இந்த ஆபிரகாமே ஒரு சாட்சி. ඒකට මේ ආබ්‍රහම් ලොකු සාක්ෂියක්. எப்படி? எப்படி? කොහොමද? ஆண்டவர் சொல்றார், உனக்குள் දේවාසික කියන ඔයා තුලින් பூமி ஆசீர்வதிக்கப்படும், මේ පොළොව ආශිර්වාදය சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். පරම්පරාව ஒரு ஆதாமின் நிமித்தமாய் பூமி சமைக்கப்பட்டது. ඒක ආදාම් නිසා මේ පොළොවට ශාපය වුණා. அதே போல இந்த ஒரு ஆபிரகாமின் நிமித்தம் ஆண்டவர் சொல்றது, பூமியின் சந்ததியை நான் ඒ ஆசீர்வதிப்பேன். වගේ මේක ආබ්‍රහම් නිසා මේ வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். වංශය ඔයා තුලින් ආශිර්වාද දෙයි. ஆனால் கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற 25 வருஷங்கள் ஆனது. දේවාසියාට පොරොන්දුවක් දුන්න ඒ පොරොන්දු ඉෂ්ට වෙනවා. ஆனால் அந்த 25 வருஷங்கள் காத்திருக்க முடியாத ஆபிரகாமும் அவருடைய மனைவியாகி சாராளும் என்ன செய்தார்கள்? ඒ අවුරුදු 25 බලාගෙන ඉන්න බැරි ආබ්‍රහම් යාගේ බිරිඳ මොනවද? நம்முடைய சரீரம் செத்து போகிறது, අපි ශරීරය මැරෙනවා. நமக்கு ஒரு சந்ததி உண்டாக வேண்டும் අපිට පරම්පරාවක් என்று சொல்லி ஆகாரின் மூலமாய் மாம்சத்தின்படி ஒரு பிள்ளை பெற்றெடுத்தார்கள். ඒ නිසා ආගාර තුලින් තවත් මාංශයක් ශරීරයෙන් ලබා அந்த ஆகாரின் மூலமாய் வந்ததான அந்த இஸ்மவேலின் நிமித்தமாய் தான் இன்னைக்கு ஈரான் அடி விழுது.
ඒ ආගාර තුලින් ආපු ඉස්මෑල් නිසා තමයි අද යුද්ධය. இந்த யுத்தத்துக்கு இஸ்ரவேல் அதாவது தேவனுடைய தேசத்துக்கும் ஜனங்களுக்கும் இஸ்மவேலனுடைய சந்ததியாகிய அந்த அவர்களுக்கும் இன்னைக்கு இந்த யுத்தம் பழுத்து போய் ஜனங்கள் மறிக்கிறதுக்கு காரணம் என்ன? මේ යුද්ධය ඉස්රායල් ජනතාවට එන යුද්ධේ කාරණාව මොනවාද? தேவனால் அழைக்கப்பட்டவன் மாம்சத்தின்படி எடுத்த தீர்மானம். ඒ මාංශයේ කැඳවීමට කැඳවීමේ නිවිලි ගියා වූ තීරණය. புரியுதா உங்களுக்கு? சின்ன விஷயம் தான். පොඩි දෙයක් තමයි. ஆனாலும் கூட அது இன்று வரைக்கும் අද වෙනකම් 6000 வருஷங்கள் சென்றும் அந்த காரியத்தை நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது. අවුරුදු 6000 ගියත් අපිට எனவே நம்முடைய அழைப்பை குறித்து நாங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், தெளிவுள்ளவர்களாய், உணர்வு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். අපි කැඳවීම ගැන අපි ගොඩාක් ප්‍රවේශම් වෙන්න ඕනේ. லூக்கா 1வது அதிகாரம் ලූක් 1 13 தொடங்கி 17 வரை நாங்கள் வாசிப்போமானால் 13 පටන් 18 වෙනිදා අපි කියමු. அதில் இன்னும் ஒரு அழைப்பை குறித்து நாங்கள் பார்க்க முடியும். ඒකේ තවත් කැඳවීමක් ගැන අපිට බලා ගන්න පුළුවන්. அதில் யோவான் ஸ்நானனுடைய அழைப்பை குறித்து நாங்கள் பார்க்கலாம். ඒකේ යෝහාන්ගේ කැඳවීම ගැන අපි බලා ගන්න. லூக்கா 1வது அதிகாரம் ලූක් පළවෙනි පරිච්ඡේදය 13 தொடங்கி 17. පදේ 13 ඉඳලා 14. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். புரிஞ்சுதா? ஒரு மனுஷனை குறித்து, මනුෂ්‍යයෙක් ගැන அவனுடைய அழைப்பை குறித்து, කැඳවීම ගැන அவனுக்கு இருக்கிறதான இருக்க போகிறதான அபிஷேகத்தை குறித்து, එයාට තියෙන ආලේපය அவன் ගැන செய்ய போகிறதான அழைப்பின் வேலையை குறித்து කරන්න යන ආලේපයේ රාජකාරිය தீர்க்க தரிசனமாகவும் අනාගත වාක්‍යයක් හැටියට தரிசனமாகவும் දර්ශනයක් හැටියට சொல்லப்பட்டதான சம்பவம் தான் இது. කියපු සිද්ධිය තමයි. அது எங்க வைத்து சொல்லப்படுகிறது? ඒ කොහෙද කියලාද කියන්නේ? மகா பரிசுத்த ஸ்தலத்தில். ශුද්ධ ස්ථානය. சகரியா கர்த்தருக்கு தூபம் காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது, සක්‍රිය දෙවියන් වහන්සේට සේවයක් කරනවා. அவனுடைய முறைமையின்படி அவன் கர்த்தர் ஊழியம் செய்யும் பொழுது, එයාගේ ජීවිතය එයාට සේවය කරනවා. அப்ப அந்த ஊழியத்தின் பொழுது அவனுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தேன் என்று சொல்லி தரிசனமாய் தூதனை அனுப்பி சொல்லுகிறார். ඒ සේවය කරනකොට දෙවියන් වහන්සේගේ දූතයාව එයාට දර්ශනයක් அவனுக்கு பிறக்க போகிற பிள்ளை எப்பேற்பட்டவன், එයාට එන්නව දරුවා කොහොමද? அவன் என்னென்ன காரியங்கள் செய்வான், එයා මොන දේවල් කරනවද? அவனை கர்த்தர் எதற்காய் அழைத்திருக்கிறார், එයා දෙවියන් වහන්සේ මොකටද කියන්නේ? எதற்காய் அபிஷேகிக்கிறார் මොකටද ආලේපය என்று කරන්නේ? சொல்லி அவ்வளவையும் ஆண்டவர் டீட்டெயிலா கொடுக்கிறார். එබ කියන හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේ மறுபடியும் அந்த வசனங்களை வாசிக்கலாம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. பேர் கூட ஆண்டவரே கொடுக்கிறார். නමක් දෙවියන් වහන්සේම දෙනවා. இல்லையா? யோவான் என்று அவனுக்கு பெயரை கொடுக்கிறார். යෝහාන් කියලා යාට නමක් දෙවියන් உனக்கு වහන්සේ දෙනවා. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அந்த பிள்ளையின் பிறப்பின் மூலமாக ඒ දරුවා அவனுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். ඒ දරුවාගේ ඉපදීම තුලින් යාට සතුටයි ප්‍රීතියයි ඇති වෙනවා. அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவனுடைய பிறப்பின் நிமித்தம் குடும்பம் மாத்திரமல்ல, அநேகர் சந்தோஷப்படுவார்கள். එයාගේ ඉපදීම තුලින් පවුල විතරක් නෙවෙයි මේ ගොඩක් ජනතාව සතුටු වෙනවා. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். யாருக்கு முன்பாக? කවුරු කාගේ ඉදිරියේද? மனுஷருக்கு முன்பாக அல்ல, මනුෂ්‍යයන්ගේ ඉදිරියේ නෙවෙයි. கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாயிருக்கும். දෙවියන් වහන්සේගේ ඉදිරියේ ලොකු කෙනෙක් හැටියට. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரா, இல்ல நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லி இருக்கிறாரா? දෙවියන් වහන්සේ අපේ බලලා අපේ දරුවන්ව බලලා කියන කෙනෙක්. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பதாக பெரியவர்களாய் இருப்பார்கள். අපේ දරුවෝ දෙවියන් වහන්සේගේ ඉදිරියේ ලොකු ජනතාවක්. கடந்த 10ஆம் தேதி நடந்த ஊழியத்திலே ගිය 10 වෙනිදා සිදු වුණා වූ සේවය. தேவன் தெளிவாய் ஜோஷுவாவோடு கூட பேசி, දෙවියන් වහන්සේ පැහැදිලිව යෝෂුවාට කතා කළා. தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கிற ஒரு ஆசாரியனாய் அவனை வைப்பேன் என்று சொல்லி. දෙවියන් වහන්සේගේ ප්‍රශංසාව බලන්නා වූ සේවකයෙක් හැටියට. இந்த வார்த்தை தான் நமக்கு தேவை. මේ වචනේ තමයි අපිට අවශ්‍ය. நம்ம மத்த எதை பார்த்து நமக்கு இதே கிடையாது. අපි මොනවා ගැනත් කිසි දෙයක් නැහැ. சந்திர கிரகணத்தை பார்க்கறது, சூரிய கிரகணத்தை பார்க்கறது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது.
මේවා අපිට කිසි බලක් දෙන්නේ නැහැ. நான் தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியும். දේවාසින් ප්‍රශංසාව බලන්න. அந்த பிரசன்னத்தை பார்க்கிற அளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்க வேண்டும். මේ ප්‍රශංසාව බලන තරමට දේවාසින් අපේ ජීවිතයේ அதற்கு அந்த பிரகாரமாய் நம்முடைய பிள்ளைகளை நான் வளர்க்க வேண்டும். ඒ අනුව අපේ දරුවන්ව හදන්න. அந்த எதிர்பார்ப்பு, அதாவது அந்த பிள்ளை அப்படியாய் வரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றோரும் நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். ඒ දරුවා නේම වෙයි කියලා අපි හැම දෙමව්පියන්ව ආශය කරනවා. அவன் கர்த்தருக்கு முன்பதாக එයා දේවාසින් பிரியவனாய் இருப்பான். ලොකු කෙනෙක් වෙනවා. திராட்சரசமும் மதுவும் குடியான். குடிக்க மாட்டான். ராட்சரசம் மதுவும் குடியான். ஆனா இதே போலதான் சிம்சோனை குறித்தும் தீர்க்க தரிசனம் வந்தது. මේ වගේ තමයි සිම්සෝන් ගැන අනාගත වාක්‍යයක්. ஒரு முறை கிடையாது, ரெண்டு முறை வந்து சொல்லிட்டு போறாரு. එකපාරක් නෙවෙයි දෙපාරක් වෙලා කියනවා. சவரகன் கத்தி படக்கூடாது, කොණ්ඩේ කපන්න ඕනේ. தீட்டானது தொடக்கூடாது, නපුරු දේවල් අල්ලන්න அம்மாவும் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, பிள்ளை பிறந்தும் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, අම්මයි දරුවයි පුත්‍රික மருத்து சடலத்துல போகக்கூடாது. මැරිච්ච පිළිගාව ஆனால் இது எல்லாவற்றையும் அவன் செய்தான். නමුත් මේ හැම දෙයක්ම அப்ப தீர்க்க தரிசனம் வர்றது பெரிய விஷயம் கிடையாது. අනාගත වාක්‍යයක් කියන එක ලොකු அழைப்பு வர்றது பெரிய விஷயம் கிடையாது. වෙන එක ලොකු දෙයක් නෙවෙයි. ஆனால் அந்த அழைப்பை தக்க வைத்துக் கொள்ளுகிறது தான் மிகவும் නමුත් මේ முக்கியமானது. කැදවීම අල්ලගන්න එක තමයි ඊටම වැදගත්. அந்த அழைப்பை தக்க வைத்துக் கொள்வது. ඒ කැදවීම අපි තියාගන්න ඕනේ. என்னை அழைத்த அழைப்பை நான் கர்த்தரிடத்தில் போய் சேரும் வரைக்கும் நான் நிறைவேற்ற வேண்டியவனாக இருக்கிறேன். කැදවීම දේවාංශයේ සමග යනකම් அப்படியே போயிட்டு இருக்கும்போது டைவர்ட் ஆயிடக்கூடாது. ඕමේ අනුගමන මගාරින්න. கர்த்தர் என்ன கொஞ்சம் பாவிக்கிறாரு, දේවාංශ கர்த்தர் நான் சொன்னதெல்லாம் நடத்துறாரு. දේවාංශ මම කියන දේවල් කරනවා. அப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு அப்படி டர்ன் ஆயிடக்கூடாது. ඒ විලාවේ එකපාරටම හැරෙන්න ඕනේ නැහැ. எனவே அந்த அழைப்பு நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி வரையிலும் நிலைத்திருக்க வேண்டும். ඒ කැදවීම ඔබ ජීවිතයේ අන්තිම වෙනකම් තියෙනවා. ஆனால் யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையிலே அது அப்படியே நடந்தது. යොහාන් තුමාගේ ජීවිතයේ ඒකම அவன் ஒட்டக மயிலாடை அணிந்தவனாய் உடல் வாங்கி ඔටුලුවාගේ හැම එයා கலந்துகின. அதுக்கு பிறகு காட்டு தேனையும் வெட்டுக்கிளியும் உண்டு வாழ்ந்தவன் தான் யோவான் ஸ்நானன். කැලෑවේ තියෙන දේවල් කාපු වංශයෙන් තමයි යොහාන්. மீப்பனி பழங்கட்டிய இதை தான் நான் சாப்பிடணும். ඒව තමයි එයා කියන්නේ. வேற ஒன்றும் அவன் சாப்பிட கிடையாது. වෙන මොකුත් කියන්නේ නැහැ. அவனை தேடி ராஜாக்கள் முதல் வனாந்தரத்துக்கு போனார்கள். එයාව හොයාගෙන රජුන් ගියා කාන්තාරේ. இன்னைக்கு நாம தேடிட்டு போறோம் ஒவ்வொருத்தனையும். අද අපි හොයාගෙන යනවා. காரணம் என்ன? කාරණාව මොනවද? அந்த அழைப்பு நம்மிடத்திலே கிரியை செய்யவில்லை. ඒ කැදවීම අපි ජීවිතේ ක්‍රියා කරේ. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை. වෙනවාසික වචනයට අපි කීකරු. அவருடைய அபிஷேகம் நம்ம மீது இல்லை. වෙනවාසික ආලම්භය අපේ තුල නැහැ. அதனால நாம் மொத்தங்களை தேடிட்டு ඒ නිසා අපි අනිත් අයව හොයනවා. பெரிய பெரியவங்களை தேடிட்டு போயிட்டு ලොකු ලොකු අයව අපි හොයනවා. ஆனால் வனாந்தரத்தில் யோவான் ஸ்நானன் இருந்தாலும் கூட කාන්තාරේ යොහාන් තුමා හිටියා. வனாந்தரத்துக்கு ராஜாவினுடைய அரண்மனையிலிருந்தும் வந்தார்கள். කාන්තාරේ රජුගේ මාලිගාවෙන් வனாந்தரத்தில் அவன் பேசினதான வார்த்தை ராஜ அரண்மனையில கேட்டது. කාන්තාරේ කතා කරපු දේවල් රාජමාලිගාවේ යනවා. கேட்டதா இல்லையா? ඇහුණාද නැද්ද? கேட்டதா இல்லையா? கேட்டது. அவன் சிறைப்பிடிக்கப்படவும் එයාව කිර කරන්න அவனுடைய சிரசு துண்டிக்கப்படவும் காரணமாய் அமைந்ததே அவன் வனாந்தரத்திலே பேசினதான வார்த்தைகள் ராஜ அரண்மனையிலே உச்சரிக்கப்பட்டதுதான். එයා ඒවට හේතුනේ එයා කාන්තාරේ කතා කරපු රාජමාලිගාවේ அதுதான் அழைப்பு, அதுதான் அபிஷேகம். ඒ තමයි කැදවීමේ තමයි ආලය. அழைப்பு வந்து சாதாரணமானது கிடையாது. කැදවීම කියන්නේ නිකන් දෙයක්. அதுதான் எப்பொழுதுமே நான் சொல்லுகிறேன். ඒ තමයි හැම වෙලේම කියන්නේ. நம்முடைய அழைப்பையும் අපේ කැදවීම. அவருடைய தெரிந்து கொள்ளுதலையும் ඒවාසික நாம் තෝරාගෙන உறுதி செய்து கொண்டோமானால் අපි ස්ථිර කරා. அதுக்கு பிறகு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் ඒවාසික කාටවත් බය වෙන්න අවශ්‍ය ஏனென்றால் அந்த அழைப்பிலே நாங்கள் நிற்கும் பொழுது ඒකේ ආලම්භය අපි රැඳී கர்த்தருக்கு முன்பதாய் நாங்கள் பெரியவனாயிருக்கும். වෙනවාසික අපි ලොකු ජනතාවක් වෙනවා. ஆண்டவருக்கு முன்பதாய் அவருடைய கண்களுக்கு முன்பதாய் கர்த்தருக்கு பெரியவனாக වෙනවාසික ඉදිරියේ වෙනවාසික අපි ලොකු කෙනෙක් හැටියට බලන්න. ஆண்டவர் வார்த்தையை சொல்லுது. වෙනවාසික වචනේ இன்னைக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிட்டு வந்தான். අද සුභාරංචි ஆண்டவர் சொல்ற அந்த மனுஷனுக்கு முன்பதாக என்னை அறிக்கை பண்ணாதவனை தூதருக்கு முன்பதாக நானும் அறிக்கை பண்ண மாட்டேன். දේවාසික කියනවා මේ වංශයන් ඉදිරියේ මාව කිව්වේ නැති அப்ப மனுஷனுக்கு முன்பதாக என்னை நீ அறிக்கை பண்ணும் பொழுது தூதருக்கு முன்பதாக பரலோகத்துக்கு முன்பதாக நான் உன்னை அறிக்கை பண்ணுவேன். මනුෂ්‍යයන්ගේ ඉදිරියේ අපි දේවාංශය කියනකොට දේවාංශයේ அதான் சுவிசேஷருடைய அழைப்பு. ඒ තමයි සුභාරංචිය அப்ப இந்த மாதிரி அழைப்பிலே நாங்கள் அந்த அழைப்பை தெரிந்து கொண்டு அழைத்த அழைப்பை நாங்கள் புரிந்து கொண்டு அந்த அழைத்த அழைப்பிலே நாங்கள் ஸ்திரமாய் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்தும். මේ කැදවීමේ අපි ස්ථිර වෙන්නකොට දේවාංශ අපේ භාවිතය. ஏதோ ஒரு நாளைக்கு ஆண்டவர்
தீர்க்க தரிசனமா சொல்லிட்டா அது நடக்க போறது கிடையாது. දවස දෙනවා සලාලක වාක්‍යය ගැටි කිව්වට කියලා වෙන්නේ නැහැ. இப்பேற்பட்ட ஒரு குமாரன் பெறுவாய் என்று சொன்ன நாள் முதல் கொண்டு அவன் பிறக்கும் வரைக்கும் அவன் ஊமையா இருந்தான். அவன் நாவானது கட்டப்பட்டிருந்தது. මේ වගේ කුමාරයෙක් වෙන්න ලැබෙයි කියලා කියපු දවසේ ඉඳලා යාට කතා කරන්නේ. அதற்கு பின்பதாக அவன் பிறந்து வளர்க்கப்பட்டான். ඊට පස්සේ ලොකු වෙන්න පටන් ගත්තා. அவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் 6 மாதங்கள் தான் வித்தியாசம். එයාට යේසුස් වහන්සේට මාස 6යි වෙනස. அவன் எலிசபெத் கர்ப்பம் தரித்திருக்கும் பொழுது 6 மாதம் நிறை கர்ப்பிணியா இருக்கும் பொழுதுதான் மரியாள் வந்து எலிசபெத்தை சந்திக்கிறார். එයා යෝහන්තුමා නැවලා මාස 6ක් ඉන්නකොට තමයි මරියා. அவர் வந்து வார்த்தை சொல்லும் பொழுது சொல்றார், கர்த்தருடைய தாய் என்னிடத்துல வர நான் பெற்றது என்ன பாக்கியம். සුබපදකට කියන දේව වාසයේ මම මගේ ළඟ நீர் வாழ்த்தும் பொழுது என்னுடைய கர்ப்பத்தில் இருக்கிறதான பிள்ளை அக்களிப்பாய் துள்ளுகிறது என்று அவர் சொல்லுகிறார். එයා සුබපදකට මගේ දරුවා ඇතුලේ සතුටේ ඉන්නවා කියලා එයා කියනවා. அப்ப அவருக்கும் இவருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. එයාට ලොකු වෙනසක් නැහැ. ஆனால் அவரை அழைப்பின நோக்கத்தை அவர் நிறைவேற்றுகிறார். නමුත් එයාගේ කැඳවීම එයා ඉෂ්ට කරා. அவருடைய அழைப்பின் பிறகு அவர் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டது அதற்கிணங்க அவர் வாழ்கிறார். ඒ කැඳවීමෙන් පස්සේ යා කොහොම ජීවත් වෙන්න ඕනද ඒ විදිහට ජීවත් වෙනවා. ஆனால் நாம் அப்படி வாழ்றது கிடையாது. නමුත් අපි එහෙම ජීවත් වෙන්නේ නැහැ. ஞானஸ்தானம் எடுத்திருப்போம். බෞද්ධිස්ම சில நேரம் ஒருத்தருக்கு 2 தடவை ஞானஸ்தானம் எடுத்திருப்போம். සමහර වෙලාවට දෙපාරක් බෞද්ධිස්ම சில நேரம் 1க்கு 10 சபைக்கு போயிருப்போம். සමහර වෙලාවට සභාවක් எல்லா சபைக்கும் எல்லா இடங்களையும் போயிட்டு வந்தாலும் අවස්ථාවකට ගිහිල්ලා நாமளும் 10ஓட 11 நின்று தன்சல்ல நாங்க பரிமாறிட்டு இருக்கோம். අපි 10 11 වගේ දවසට අපි ඉන්නවා. சாப்பிடுறது கிடையாது, பரிமாறுறோம். කන්න නෙමෙයි නමුත් අපි බෙදනවා. தன்சல்ல දවසට. இன்னொரு சர்ச்சில் மூப்பர் දවස් සභාවක් அவர் போய் சம்பர்தனர் ஒத்தரை வாங்கிட்டு இருக்காரு. வாங்கலாம சம்பர்தனர் ஒத்தரை ඒව ටිකක් ගන්න පුළුවන්. அது வாங்கிட்டு இருக்காரு. ඒව ගන්නවා. பத்தி சொரண்டி பாக்குற நமக்கு லக்கி எப்படி இருக்கு. අර බලන්න අපිට වාසනාවයි කියලා. இதெல்லாம் செஞ்சுட்டு நாம ஆண்டோட அழைப்புல இருக்க முடியும். මේවා කරලා අපි මේ මාසේ කැදෙන්නේ அழைப்புல இல்ல விசுவாசியாவே இருக்க முடியாது. பரலோகத்துக்கே நமக்கு வாய்ப்பு கிடையாது. ஏனென்று சொன்னால் உலகத்து நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு நாளை நியமித்து அந்நிய தேவனுக்காய் செய்யப்படுதான காரியத்திலே நாங்கள் பங்கேற்கும் பொழுது எப்படி கர்த்தருடைய அபிஷேகம் அல்லது கர்த்தருடைய ரட்சிப்பு அல்லது கர்த்தருடைய அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். දවසක් වෙන් කරලා අනීෂ දෙවියන්ට කරන්නව දේවල් වල අපි සහභාගී වෙන දේවාසේ කැඳවීමයි ආලිපයන් කොහොමද? அந்த அழைப்பை நமக்கு உறுதிப்படுத்துகிற பரிசுத்தாவியானவர் தானே. ඒ කැඳවීම අපිට ස්ථිර කරන්නේ அந்த ஊழியங்களை நிறைவேற்ற நமக்கு கிருபையையும் அற்புத அடையாளங்கள் செய்ய வல்லமையும் தரது பரிசுத்தாவியானவர் தானே. சேவை කරන්න අපිට ආලිපය දෙන්නේ அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு உதவி அளிக்கிறது பரிசுத்தாவியானவர் தானே. අන්‍ය භාෂාව කතා කරන්න උදව් කරන විශේෂ ஜெபிக்கும் பொழுது நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட ஜெபிக்கிறது பரிசுத்தாவியானவர் தானே. அப்படியே நாம அந்த காரியங்கள் செய்யும் பொழுது எப்படி பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட இருப்பார். எப்படி அந்த ரட்சிப்பு என்னோட கூட இருக்கும். ஆனால் யோவான் ஸ்நானம் அப்படி கிடையாது. கர்த்தர் எதற்காய் அழைத்தாரோ அவர் மறைக்கும் வரைக்கும் அதை நிறைவேற்றார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். The book of Acts. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ கேவா, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். யாரு? பேதுரு. நீ கேவா, நீ கற்பாரை, உனக்கு கொடுத்தது வேற ஊழியம், நீ அந்த ஊழியத்தை செய். அப்ப சில நேரம் நாம அப்படிதான் நாம போய் கேட்கறது, அவர் ஏன், அவர் எதுக்கு, அவரை எதுக்காக, ஏன் நான் பத்தாதா? ஆண்டவர் சொல்றார், நீ கேவா, நீ பேதுரு, நீ கற்பாரை, உன் மீது என்னுடைய திருச்சபை கட்டுவேன், உனக்கு கொடுத்த வேலையை நீ பண்ணு. ஆனால் அவனையோ புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு நான் தெரிந்து கொண்டேன். அப்ப கர்த்தர் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறாரோ அந்த வேலையை மாத்திரம் நம்ம செய்யணும்.
அவங்க ஏன் එයා මොකටද? அவங்க எதுக்கு එයා මොකටද? அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ඒවා අපිට අනවශ්‍යයි. கர்த்தர் ஒரு மனுஷனை அழைத்திருந்தால் දේවාංශ මිනිස්සෙක් කියන්නේ. அவரை கொண்டு அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். එයාව කියන එයා කරන්න ඕනේ. ஆண்டவர் என்னை அழைத்திருந்தால் දේවාංශ මාව කියන්නේ. என்னை கொண்டு என்னை எதற்காய் அவர் தெரிந்து கொண்டாரோ මාව මොකද දේවාංශ තෝරාගන්නේ? அந்த வேலையை அவர் செய்து ඒ முடியும். දේ එයා කරලා ඉෂ්ට அப்ப කරනවා. அது அவர் ஏன் சொல்லி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. එයා ඒ කියලා අහන්න ඕන අවශ්‍ය අපිට නැහැ. ஏனென்று சொன்னால் எனக்கு கொடுத்த ஊழியத்துக்கு நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கிறேன். මේක මල දීපු සේවයේ දේවාංශයට මඟ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களுக்கு நீங்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுப்பீர்கள். ඔයාලට දීපු සේවයට ඔයාලා දේවාංශයට அவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களுக்கு கர்த்தருக்கு அவர்கள் கணக்கு கொடுப்பார்கள். තමන්ට දීපු සේවයට දේවාංශයට ඒගොල්ලෝ அதனாலே ඒ නිසා கர்த்தர் ஏன் என்னை அழைத்தாரோ දේවාංශයයි මාව කියන්නේ. அந்த அழைப்பிலே நான் உறுதியாக இருக்க ඒ வேண்டும். කැඳවීමේ අපි ස්ථිර වෙන්න. அந்த அழைப்பை நாங்கள் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள ඒ வேண்டும். කැඳවීම අන්තිමේකම අපි அந்த அழைப்பிற்கு நாங்கள் உண்மையா இருக்க මේ வேண்டும். කැඳවීමට අපි අවංක වෙන්න ඕනේ. அப்பொழுது ඒ වෙලාවට என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது දේවාංශී වශයෙන් நாம் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் ஒவ்வொரு வேலையும் අපි කරන හැම සේවයක් அது வைக்கோலாய் இருக்கட்டும், கல்லாய் இருக்கட்டும், மண்ணாய் இருக்கட்டும், பலகையாய் இருக்கட்டும், பொன்னாய் இருக்கட்டும், வைரமாய் இருக்கட்டும், මේ ගලක් වෙන්න පුළුවන්, ඉලි වෙන්න පුළුවන්, නැත්නම් ලොකු விருதி வெள்ளம். රිදි වෙන්න පුළුවන්. ஆனா இதெல்லாம் ஒரு நாளில் அக்கினியினால் சோதிக்கப்படும். මේ හැම දෙයක්ම කිනි වලින් சோதிக்கப்பட்டு எதெல்லாம் மீதமாய் இருக்கிறதோ ඒ பரீட்சா கர පරීක්ෂා කරන මොකටද ඒවා යන්නේ? அதுக்குரிய பலனை கத்தணும். ඒකේ ඵලයේ දෙවියන්වහන්සේ අපිට දෙනවා. நம்ம யாரோடையும் கம்பேர் பண்ணி ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் අපි இல்லை. කාත් එක්කවත් සංසන්දනය කරලා සේවය කරන්න கர்த்தர் என்னை எதற்கு அழைத்திருக்கிறார்? දේවාංශ මාව මොකටද කියන්නේ? சுவிசேஷகனாவா, සුභාරංචි பாத்திரம் கழுவுவா, වළක්වන சர்ச் கூட்டவா, සභාව අතු ගන්නද? டாய்லெட் கழுவுவா, ටොයිලට් එක මොකද? பிரசங்கம் பண்ணவா, දේශනා කරන්න. வர்றாக்களை விசாரிக்கவா, එන අය බලන්න. ஷேர் போடவா, බුදු දාන්නද? தேர்தல் ஊத்தவா, තේ හදන්නද? தூங்கவா, විදා ගන්නද? அதுக்கு தான் நான் ඒවට තමයි අපි ගණන් දෙන්න ඕනේ. வேற எதுவுமே கிடையாது. වෙන කිසි දෙයකට නෙමෙයි. தூங்கினவங்களும் நாங்கள் நிறைய பார்ப்போம். ගොඩක් නිදා ගන්න අය பேதுரு தூங்கினா, පේත්‍රස් නිදා ගත්තා. எலியா தூங்கினா, එලියා නිදා ගත්තා. இப்படி நிறைய தூங்கினவங்க இருக்கிறான். ඒ ගොඩක් නිින්ද ගියා ඉන්නවා. அவரை தட்டி எழுப்பி ஆண்டவர் சாப்பாடு கொடுத்து இன்னும் தூங்கணுன்றவங்களும் இருக்கான். එයා අඬගාන කැම දිනා තව නිදා ගන්න කියපු අය ඉන්නවා. அப்படி தட்டி எழுப்பினவங்க தூக்கி கடலை போட்டவங்க இருக்கிறான். ඒව තට්ටු කරලා ඇන්න යාව කුඩිනාව. அதனால நமக்கு கொடுக்கப்பட்டதை நாங்கள் செய்தாலே அனுபவம். ඒ නිසා අපිට දීපු වැඩි අපි කරමු. பெருசா ஆண்டவர் எதிர்பார்ப்பாங்க. ලොකු දේවල් දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ. கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவர்களை கர்த்தர் அநேகத்துக்கு அதிபதியாக்கி. පොඩි දෙයක අවංක වෙන්න අය දෙවියන් වහන්සේ ගොඩක් දේවල් රජෙක් அப்ப அந்த හැටියට. கொஞ்சம் என்ன என்பதை நாங்கள் இனம் கண்டு நாங்கள் செயல்பட வேண்டும். ඒ පොඩ්ඩක් උනාද කියලා අපි දැනගෙන கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தார்? දේවාංශ මාව මොකටද කියන්නේ? அந்த வேலையை மட்டும் செய்தார். ඒ වැඩේ විතර කරොත් ඇති. ரோமர் 9வது அதிகாரம் 7வது வசனம். රෝමන් 9:4. ரோமர் 9:7. රෝමන් 9:4. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்திலும் சந்ததி விலகும் என்று சொல்லியிருக்கிறதே. அப்ப ஆபிரகாமின் பிள்ளைகள் என்ற இதனாலே ආබ්‍රාම්ගේ දරුවන් කියන නිසා எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி கிடையாது. හැමෝම ආබ්‍රාම්ගේ පරම්පරාව නෙමෙයි. புரியுதா உங்களுக்கு? தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். වෙනම පටන් ගැනීම. ஆபிரகாமின் பிள்ளைகள் 2 பேர். ආබ්‍රාම්ගේ දරුවන් දෙන්නෙක්. யார் 2 பேர்? சீன்னு சொல்லக்கூடாது. சரியா வாய திறந்து பேர சொல்ல. ஈசாக்கும் இஸ்மாயில். விஷயம் முடிஞ்சு போச்சு. சுனா ஈசாக்கும் இஸ்மாயில். அப்ப இஸ்மாயில் யாரு? ඉස්මේල් කවුද? மாம்சத்தினால் வந்தவர். මාක්ෂයේ ඉදුනේ කෙනෙක්. ஈசாக்கு யாரு? ඊසාක් කවුද? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. පොරොන්දුවේ දරුවා. அப்ப இந்த ஆபிரகாம் தான் 2 பேருக்குமே அப்பா. ආබ්‍රාම් තමයි දෙන්නාටම පියා. நம்ம எல்லாருக்குமே தகப்பன் தேவன் தான். අපි හැමෝටම පියා දෙවියන්. ஆனாலும் நாங்கள் மாம்சத்தில் ஊழியம் செய்கிறோமா அல்லது ஆவிக்குரிய விதத்தில் ஊழியம் செய்கிறோமா என்கிறதை நாம தான் நிர்ணயம் பண்ணணும். නමුත් අපි මාක්ෂයේ සේවය කරනවද ආත්මිකව සේවය කරනවද කියලා. மாம்சத்தில் சேவை செய்யறது என்னது? මාක්ෂයේ සේවය அங்க කරනවද? ஓடி ஓடி அந்த பாஞ்சு இத பாஞ்சு அங்க ஒரு ப்ரோக்ராம் இங்க ஒரு ப்ரோக்ராம் மேல ப்ரோக்ராம் මේ දිගිල්ල මේ දිගිල්ල හැම වෙලේම ප්‍රෝග්‍රෑම්. ஆனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ඒකට ප්‍රයෝජනයක් නැහැ. ஆனால் நாங்கள் ஆவிக்குரியவர்களானால் අපි
අපි ආත්මික අය වෙනවා. வருஷத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் செஞ்சாலே අවුරුද්දට එක அந்த ප්‍රෝග්‍රෑම් ப்ரோக்ராம் எப்படியா இருக்க வேணும்? ඒ ප්‍රෝග්‍රෑම් ஒரு கூட்டம் ஜனத்தை பரலோகத்துக்கு நேரே திசை திருப்புகிறதா ඒක இருக்கு. ජනතාවක් ස්වර්ග රාජ්‍යයට මඟ පෙන්වන්නා වූ அதற்கு தானே சபை, ඒකට තමයි සභාව. அதற்கு தானே ஊழியம். ඒකට තමයි அந்த සේවය. சுவிசேஷ ஊழியம் சொன்னா என்ன, தீர்க்க தரிசன ஊழியம் செய்தா என்ன, அப்போஸ்தலர் ஊழியம் செய்தா என்ன, போதகர் ஊழியம் செய்தா என்ன, இல்லையா? எந்த ஊழியம் செய்தாலும் கடைசியில் அந்த ஊழியத்தின் முடிவு பரலோகமாக தான் இருக்கிறேன். අපි මොන විදිහේ සේවය කරත් ඒ සේවයේ අන්තිම ස්වර්ග රාජ්‍යය වෙනවා. மாம்சத்தின்படி இருக்கக்கூடாது. මාංශය අනුව නෙමෙයි. அப்ப எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்ததுக்கு හැමෝම ආබ්‍රහම්ගේ දරුවන් හැටියට ඉඳලා எல்லாருமே ஆபிரகாமின் மூலமா இந்த பூமியே ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு මේ ආබ්‍රහම් තුළින් මේ පොළොව ආශිර්වාදය ලැබුණා. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி கிடையாது. අපි ආබ්‍රහම්ගේ පරම්පරාව. அந்த ஆபிரகாமின் சந்ததியாய் நாங்கள் மாற வேண்டும். ආබ්‍රහම්ගේ පරම්පරාව අපිට වෙනස් වෙනවා. ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய சிந்தனை இருக்க வேண்டும். ආත්මික අය වෙන්න ඕනේ, ආත්මික සිතුවිල්ල. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 21:12. උත්පත්ති 21:12. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு தூரமாயிருக்கவே சுத்தமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். புரியுதா? තේරෙනවද? என்னது? என்ன புரியுது? මොනවද තේරෙන්නේ? ஆகாரை குறித்தும் ආහාර ගැන, இஸ்மவேலை குறித்தும் ඉස්මේල් ගැන சில நேரங்களில் நமக்கு ஒரு தூக்கம் வரும். සමහර වෙලාවට දුකක් ඇති වෙනවා. அதாவது இந்த மாம்ச காரியங்களை குறித்து நமக்கு சில நேரங்களில் தூக்கம் வரும். මේ මාක්ෂේ දේවල් ගැන හිතලා අපිට දුකක් எப்படி விடுறது, කොහොමද අතාරින්නේ? எப்படி மாறுறது, කොහොමද වෙනස් වෙන්නේ? அதை வெட்ட எனக்கு இல்லாம போயிருமே. මේක නැති වුණොත් මට දෙයක් නැති වෙනවනේ. இந்த மாம்சத்தின் கிரியை, அதாவது மற்றவர்களை நான் சந்தோஷப்படுத்தாவிட்டால் எனக்கு ஆசீர்வாதம் வராதே. අනිත් අය සතුටු කරේ නැත්නම් මට ආශිර්වාදය ලැබෙන්නේ இன்னைக்கு නැහැ. அநேக கிறிஸ்தவர்கள், අර ගොඩක් ක්‍රිස්තියානි, அநேக கிறிஸ்தவ பெற்றோர்கள், ගොඩක් ක්‍රිස්තියානි அநேக கிறிஸ்தவ வாலிபர்கள், முதியவர்கள், ක්‍රිස්තියානි වැඩි කියනවා. ஏன் அநேக கிறிஸ்தவ ஊழியர்கள் உட்பட ක්‍රිස්තියානි සේවකයන් நாங்க உலகத்தோடு ஒத்து போகிறதான வாழ்க்கை வாழ்ந்து අපි கொண்டிருக்கிறோம். ලෝකයක් සමග ඒකනේ යනවා ජීවිතය ජීවත් වෙනවා. விளக்கு போடுறது, ඉදිපත්තක් පත්තු பூ කරනවා. வைக்கிறது, මල් තියෙනවා. பத்தி பத்த வைக்கிறது, மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது. மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது எதுக்கு தெளிக்கிறோம்? ඒ වතුර අපි මොකටද දාන්නේ? விசவித்த பராமரிப்பு. විස බීජ. ஆனா இந்துக்கள் எதுக்கு தெளிக்கிறாங்க? නමුත් හින්දු අය මොකටද කරන්නේ? லட்சுமி உள்ள வரணுமா? அதை தெளிச்சாட்டா எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டா எல்லாம் விஷபீஜா போயிடும், எல்லாம் அந்தகார கிரிகளும் போயிடும். அப்ப லட்சுமி உள்ள வந்து பட்டறையில உட்காந்துருவான். ඒ වතුර දැම්මොත් තමයි තියෙන හැම පාස්ටර්. அதுக்கு பிறகு கொட்டும். එතකොට ආශිර්වාදයක් පිරේ. கடைசியில விளாச்சி திறந்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. අන්තිමට දානශීල බැලුවොත් මොකුත් නැහැ. இது அவருடைய. அப்ப அவங்க செய்யறாங்க, நான் அந்த இடத்துல வேலை செய்யறதுனால பொஸ் சொல்லி இருக்காருன்றதுக்காக மஞ்சள் தண்ணி தெளிக்கப்படாது. ඒ සානේ ඉන්නවා බොස් කිව්වා කියලා අපිට. ஏனென்றால் அவர்கள் தெளிக்கிற நோக்கம் வித்தியாசம். ඒගොල්ලෝ වතුර දානවා හේතුව. ஆனால் உண்மையான நோக்கத்தை நாங்கள் அறிந்திருந்தாலும் නමුත් ඒ ඇත්ත හේතුව අපි දැනගෙන හිටියා. அவர்கள் செய்கிற நோக்கம் வித்தியாசம். එයාලා කරනවා හේතුව වෙනස්. அதே போலதான். இல்ல நாம வேலை தளத்துல தானே எல்லாரும் கொடுக்குறாங்க அப்படின்னு போய் நானும் கொடுக்க முடியாது. නෑ වැඩ කරන ස්ථානේ හැමෝම වෙනවා කියලා අපිට කරන්න බෑ. எல்லாரும் இன்னைக்கு முஸ்லிம் பெருநாளோ இல்லைன்னு சொன்னா என்னது சரஸ்வதி பூஜையோ அப்படி இல்லைன்னு சொன்னா என்னது வேற என்னது பொசன்னோ வெசாப்போ ஏதோ ஒரு பெருநாள்ல நாம் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறாங்க, அதனால நாங்களும் கிரிவல் சாப்பிடுறோம், நாங்களும் பேர்ச்சம்பழம் சாப்பிடுறோம், நாங்களும் கடலை சாப்பிடுறோம் சாப்பிட முடியாது. මොනවාරි දවසක් නිසා අපිත් ඒගොල්ලෝ කනවා කියලා අපිට කරන්න. அதெல்லாம் சாமிக்கு படைக்கல. ඒවා දෙවියන්ට පූජා කරේ නැහැ. ஆனா அதை நாங்க வேற வச்சு சாப்பிடலாம். නමුත් අපිට ඒක වෙනම அவங்களோட கூட உட்காந்து சமன்ல சாப்பிட வேண்டிய அவசியமோ அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல போயிட்டு எல்லாரும் சாமி கும்பிட்ட இடத்துல போய் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ඒකනේ කියලා ඒගොල්ලෝ කරන විදිහටම අපි කන්න අවශ්‍ය නැහැ. இதுதான் நாம் இஸ்மவேலோடு கூட சேர்ந்து நாங்கள் வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை. මේ තමයි ඉස්මේල්ත් එක්ක එකතු වෙලා ජීවත් වෙන ජීවිතය. அப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? වචනේ මොනවද කියන්නේ? இது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். මේ ඔයාලට දුකක් ඇතිවෙ තියෙන්න ඕනේ නැහැ. இது உனக்கு துக்கமாய் இருக்க ඔයාලට வேண்டாம். දුකක් ඇතිවෙ තියෙන්න ඕනේ නැහැ. யார் சொல்றது கேட்கணுமா? කවුරු කියන දෙක ආන්න ඕනේ. யாரு? சாரா சொல்லுது. සාරා කියන එක. யாரா சாரா? කවුද සාරා? பரிசுத்த ஆவியானவர் நிழலாட்டமாய் இருக்கு. සුදාමන වාසී. அப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை தான் நாம கேட்கணும். සුදාමන වාසී කියන එක තමයි අපි කරන්නේ. நாங்க வேற யாரும் சொல்றது கேட்கணும்.
වෙන කාය නෙමෙයි. உலகம் சொல்றதை கேட்கணும். ලෝකේ නෙමෙයි. அப்ப ஊழியத்திலும் நமக்கு அந்த சமரசமாகிறதான காரியங்கள் வரும்போது நாம செய்ய முடியாது. මේ සේවයත් එක්ක එකට යන දේවල් ආව சர்வ மத வழிபாடு හැම சர்வ ஆகமிக ரஸ்வீம் සර්වාගමික රැස්වීම பௌத்த பிக்கு முஸ்லிம் மௌலவி இந்து பூஜாரி கத்தோலிக்க ஃபாதர் இங்க பாஸ்டர் இங்க முடியாது. මේකද நமக்கு எல்லாத்தோட ஐக்கியம் இருக்குது. හැමෝත් එක්කම අපිට அதற்காக இவர்களோடு கூட ஒத்து போக முடியும். නමුත් ඒගොල්ලොත් එක්ක අපිට යන්න බෑ. ஏனென்றால் நான் வேறு பிரிக்கப்பட்டேன். අයි කියොත් අපි වෙන් කරලා அப்ப நீங்க சமுதாயத்துல வாழ முடியாது. එහෙනම් මේ සාරේ ඉන්න බෑ. வாழ முடியாது. අයි බැරි. உலகத்தோடு ஒத்து போகும்படியாய் கர்த்தர் என்னை ரட்சிக்கவில்லை. ලෝකයත් එක්ක එකට යන්න නෙමෙයි. உலகத்தோடு ஒத்து போகும்படியாய் கர்த்தர் என்னை அழைக்கவில்லை. ලෝකයත් එක්ක එකට යන්න නෙමෙයි. உலகத்தோடு ஒத்து போகும்படியாய் கர்த்தர் என்னை அபிஷேகிக்கவில்லை. ලෝකයත් එක්ක එකට යන්න නෙමෙයි. நான் மாறுபட்டவனாய் இருக்கிறேன். මම වෙනස් කෙනෙක් වෙන්න ඕනේ. இயேசுவை போல் நான் வாழ. යේසුස් වහන්සේ වගේ මම ජීවත් වෙන්න ඕනේ. ஆண்டவர் போய் பரிசா அவங்களோட கூட உட்காருங்க. ඒ වහන්සේගේ ඉල්ල ඒගොල්ලොත් එක්ක ඉඳගත්තේ නැහැ. அவங்க கேட்டதுக்கு ஆண்டவர் தெளிவுதான் படுத்தினார். ඒගොල්ලෝ ආපේවිද දෙවියන් වහන්සේ පැහැදිලි කළා. அதனாலதான் அவர் சிலுவையிலே அடிக்கிறதுக்கு தயாரானார். ඒ නිසා යාව කුරුසේ ගාන්නට යාවේ. அதை போல் நம்முடைய அழைப்பை நாங்கள் ඒ වගේ අපි ආලේප කැඳිරිව கடைசியாக ரோமருக்கு எழுதின நிருபம் රෝම 9வது அதிகாரம் 9 පද 11 12வது வசனம். 11 වෙනි 12 වෙනි පද. ரோமர் 9 11 12. රෝම 9 11. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. இந்த வசனம் புரியுதா? මේ වචනේ තේරුණා. புரியாது. තේරෙන්නේ. புரியறதுக்கு நீங்க வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம். තේරෙන්නේ කියනවා. அப்படியே கையை வச்சுட்டு எடுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரம் උප්පති පොතේ 23வது 23 වෙනි වචනේ. ஆதியாகமம் 25 23. அதற்கு கர்த்தர், இரண்டு ஜாதிகளும் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, இரண்டு வித ஜனங்களும் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் வளர்த்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இது யாரை குறித்து சொன்னது? මේ කවුරු කියලාද කියන්නේ? மறுபடியும் உசுசுனா வருது. யாரை குறித்து சொன்னது? කවුරු කියලාද කියන්නේ? யாக்கோபு ஈசா ஏசா යාකෝබ් ඒසා. இவர்களை குறித்து சொன்னது. ஏன்னா ரெண்டு பேரும் உள்ள அடிச்சுக்கிறாங்க உள்ள. දෙන්නම ඇතුලේ ගා ගන්නවා. யாரு முதல்ல வெளியே போறது? කවුද ඉස්සෙල්ලාම එන්නේ? அப்படி ஒருத்தர் வந்தாரு, කෙනෙක් කිරීලා உடனே கையில கட்டினாங்க. கையில කකලා ගැට ගැවුවා. கையில கட்டினா ஆள் உள்ள எடுத்துட்டார் கையில. ගැට ගැවුවම ඇතුලට යද්දා. அதுக்கப்புறம் அடுத்தவர் வந்தார். ඊට පස්සේ අනිත් කෙනා வாசித்து பாருங்க, அந்த அதிகாரம் நல்லா அருமையா இருக்கும். වචනේ කියවලා බලන්න. அப்ப ரெண்டு பேர் வயிற்றுக்குள்ள ரெண்டு ஜாதிகளாய் பிரிகிறார்கள். දෙන්නම බඩ ඇතුලේ ජාතියන් දෙකක් அப்ப ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் என்ன? දෙවියන්ගේ වචනේ මොනවද? இளையவன் மூத்தவனை சேவிப்பான். දෙවෙනි දරුවා පළවෙනි දරුවාට සේවය කරයි. நடந்ததா? නේද? நடந்ததா இல்லையா? නේද? யாக்கோபு ஏமாற்றினான். යාකෝබ් தகப்பனுடைய வீட்டிலிருந்து ஓடி போனான். පියාගේ ගෙදරින් மாமாவுடைய வீட்டிலே வளர்க்கப்பட்டான். මාමාගේ ගෙදර அவன் හැදුවා. பரிவாரங்களோடு கூட திரும்பி வந்தான். ආශිර්වාදයක් සොරගෙන அது வரும்பொழுது வந்த பிறகு ஓடி போன பொழுது பயத்தோடு போனான். வரும்பொழுது பயத்தோடு வந்தான். ஆனாலும் சகோதரன் அவனை செய்தான். දුවලා ගිහිල්ලා දුවත්ටි බයින් කිව්වා ආයෙකට බයින් නෝනා සහෝදරයා සේවය කරා. ஏ ඇයි? புத்திர சுகாரம் அவனிடத்திலே இருந்தது. குழுந்துள்ளான். அடுத்தது தகப்பனுடைய ஆசீர்வாதம் அவன் மீது. මගේ පියාගේ ආශිර්වාදය යාගේ මුලින්ම. அப்ப இது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியத்திற்கு இது மிகவும் අපි ජීවිතයේ අපි සේවයට මේ ගොඩක් කරනවා. நாம் சில நேரம் பின்பதாய் வந்திருக்கலாம். අපි පස්සේ ඇවිල්ලා சில நேரம் முன்பதாய் இருக்கிற அநேகர் நம்முடைய சிறு சபையில இருக்கிறான். ඉස්සෙල්ලා ඉඳලා ඊට அதனால தான் எப்பவுமே நான் இந்த சபை மக்களுக்கு நான் சொன்ன காரியங்கள், මම සභාවේ ජනතාවට හැම කෙනෙක් உங்க කියනවා. புத்திர சுகாரத்தை நீங்க விட்டுறாதீங்க. ඔයාලගේ ස්ථානේ වල අතරින් එපා. சொல்லிருக்கேன். කියලා තියෙනවා. நான் நிறைய பேர் விட்டுட்டாங்க. ගොඩක් අය අතරින් ஒண்ணுமே பண்ண முடியாது.
මුකුත් කරන්න බෑ. சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை. කියන්න ඕනේ අපේ වැඩ. அதை காத்துக்கொள்ள வேண்டியது அவர்களுடைய ඒක வேலை. ආරක්ෂා කරන එක ඒ கத்திக்காகவும் கூழுக்காகவும் வித்தவங்க தான் எல்லாருமே. කැඳ වෙනුවෙන් විකුණපු අය තමයි. அவர்களுக்கு வேற இப்படிதான் அடிமை வாழ்க்கை தான் இருக்கும். එයාලට මේ වගේ වාල් ජීවිතයක්. ஆனால் ஏமாற்றி ஆகிடும். නමුත් රවට්ටලායි. புத்திர சுவிகாரத்தை එයාගේ ස්ථානය. தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை එයාගේ ආශිර්වාදය. நாங்கள் பெற்றுக்கொண்டால் அது பரலோகம் வரைக்கும் நம்மை அழைத்து ඒ ස්වර්ග රාජ්‍යයෙන් අපි වෙන්නේ. செல்லும். தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். පියා තුළින් ආශිර්වාදය ලබා ගන්නවා. அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சதா? එයාට මොනවද ලැබුණාද? அவனுக்கு கொள்றதுக்கு அண்ணன் தேவை. එයා මරන්න අයියා හේවුවා. அவன் புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டான். එයාගේ ස්ථානය ලබා ගන්නවා. அப்பட ஆசீர்வாதம் கிடைச்சதா? ஆசீர்வாதம் கிடைச்சதா? පියාගේ දෙපළ මොනවද? ஒண்ணுமே கிடைக்கல. මොකක්ද හම්බුනේ? ஆனால் அவன் பெற்றுக்கொண்டான். අන්තිය ලබා ගත්තා. அதன் நிமித்தமாய் அவன் வனாந்தரத்திலே போகும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனம். ඒ නිසා කාන්තාරේ ගියා පියාට දෙවෙනි. மறுபடியுமாய் வனாந்தரத்திலே வரும் பொழுது ආයේ කාන්තාරේ යනවා. தூதனோடு கூட போராடி அவனை மீட்பார். දූதයන් සමග පොරමැදීමක් இதுதான் කරලා ලබා ගන්නවා. ஊழியம். මේ තමයි සේවය. நாம அந்த ஆசீர்வாதம் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை மழை பெய்ய நாம் பெற்றுக்கொள்வோம். මේ මාසික ආශිර්වාදය කැඳවීම අපි ලබා ගන්න ඕනේ. அவருடைய அழைப்பு அவருடைய ஆசீர்வாதம். එයාගේ කැඳවීමයි එයාගේ ආශිර්වාදය. அது ரெண்டும் நம்மிடத்துல இருந்தா ඒ දෙකම අපිට තියෙනවා. பரிவாரங்களோடு கூட வர ආශිර්වාදයක් සමග එන්න දෙන ආශිර්වාදය. இன்னைக்கு நிறைய பேர் பரிவாரங்களை மாத்திரம் අර தெரியும். ගොඩක් ආශිර්වාදය පමණයි යන්නේ. அதனாலதான் அவர்களுடைய ஊழிய அழைப்பு நிச்சயம் இல்லாததாய். ඒ සමය යාළගේ සේවයේ කැඳවීම ස්ථිරව නැතුව සිටිනවා. ஏதாவது ஒரு இடத்துல வந்து அப்படியே ஆடி போயிடும். මොනවා ස්ථානයක් ආවේදන ஆனால் உண்மையான தேவனுடைய அழைப்பையும் නමුත් අවංකව එයාගේ තෝරා ගැනීම. அதாவது கர்த்தர் என்னை எதற்காய் அழைத்தார் දෙවියන් වහන්සේ මාව කෝකටද කියන්නේ. என்ற அந்த அழைப்பை நாங்கள் சரியாய் திட்டவட்டமாய் நாங்கள் தெரிந்து මේ கொள்வோமானால் කැඳවීම අපි ස්ථිර කරනවා. யார் என்ன சொன்னார் කවුරු මොනවා කිව්වද? எது நடந்தால் මොනවා සිදු වුණා? நாம் நம்முடைய அழைப்பிலே நம்முடைய அபிஷேகத்திலே நாம் உறுதியாய். අපේ කැඳවීමේ අපේ ආලේපය අපි ස්ථිර වෙනවා. சில பேர் ஊழியத்தை விட்டு போறதுக்காக සමහර අය සේවයෙන් යන එක හේතුව எனக்கு முடியாது அப்படின்னு போறதுக்காக මට බෑ කියලා යන හේතුව මොනවාද? இது எனக்கு நிலைத்து நிற்க முடியாதுன்னு මේකේ போறதுக்காக මට රැඳී සිටින්න බෑ කියන එක තියෙනවා. அவருடைய ஊழிய அழைப்பும் ஊழிய தெரிந்து கொள்வதும் தேவனிடத்தில் வரவில்லை. එයාගේ කැඳවීමයි ආලේපය දෙවියන් மாம்சத்தை වහන්සේ பெற்றுக்கொண்டது. මාක්ෂය ලබා ගන්නවා. இது நான் செஞ்சா நல்லா இருக்கும், මේක මම කරත් இதை හොඳයි. நான் செய்யணும், මේක මම කරන්න ඕනේ. அது இல்லை. ඒක නෙමෙයි. எல்லாமே செய்யலாம். හැමදේම කරන්න ஆனால் நான் உண்மையாய் கர்த்தர் ஊழியம் செய்வேன். අවංකව දෙවියන් වහන්සේ இப்படி සේවය ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் என்னென்ன நோக்கத்துக்காக அழைத்தார் හැමෝම දෙවියන් වහන්සේ මොන හේතුවද? அதே போல நான் தேவனிடத்தில் கேட்பவன் என்னை எதற்காய் ඒ அழைத்தார், වගේ මම දෙවියන් වහන්සේ ඉල්ලන මාවයි කියන්නේ. என்னை எதற்காய் ரட்சித்தார். ඇයි මාව ගැලවුවේ? இன்னைக்கு நீ கேட்டிருக்கீங்க කවදාරියාවක් කියනවා. மாவை கேளவே போகணும். நீ எதற்காய் ரட்சித்தார் கேட்டிருக்கோம். ආ කියනවා. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க කී දෙනෙක් ආවද? எதுக்கு ஆண்டவரே என்னை ரட்சித்தார், දෙවියන් වහන්සේ ඇයි මාව ගැලවුවේ? ஏன் ஆண்டவரே என்னை ரட்சித்தார் දෙවියන් වහන්සේ ඇයි මාව ගැලවුවේ? கேட்டீங்களா? ආ කියනවා. எதுக்கு ரட்சித்தீங்கன்னு கேட்டிருக்கீங்களா? ඇයි ගැලවුවේ කියලා කියනවා. ஏன் ரட்சித்தீங்கன்னு ඇයි கேட்டிருக்கீங்களா? ගැලවුවේ කියලා කියනවා. கேட்டீங்களா இல்லையா? ආ කියනවද නැත්නම්? எத்தனை பேர் கேட்டீங்க? කී දෙනෙක් ආවද කියනවා. நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் මම මොනවද කරන්න ඕනේ? கேட்டுக்கிறீங்களா? ඒ මාව කියනවද? கேட்டிருந்தாலும் சரி ආ කියනවා. மறுபடியும் ආයසරයක් අහන්න. ஏனென்றால் உங்களுடைய அழைப்பிலே, உங்களுடைய ஊழியத்திலே, එයාගේ සේවයේ உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலிலே එයාගේ තෝරා ගැනීම. முழு 100% உறுதி இருக்கு. 100ක් ස්ථිර වෙන්න ඕනේ. நான் சில ஒரு 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 2 வருஷத்துக்கு முன்னுக்கு வரைக்கும் අවුරුදු දෙකකට කලින් நான் அவனோட கேட்டேன், මම දෙවියන් வහන්සේගෙන් අහගෙන හිටියේ. ஏன் ஆண்டவரே ඇයි? சபை ஊழியம் என்னுடையதான், සභාවේ සේවය මගේ. சபை நடத்த என்ன ரட்சித்தீங்க, සභාව මම පෙන්වන්න. சபை நடத்த ஊழியம் நான் கொடுத்தீங்க. සභාවේ සේවය මට දුන්නා. கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் சொன்னார். ඒ වහන්සේ පැහැදිලිව කිව්වා. வருகிற ஆத்மாக்களின் எண்ணிக்கை கிடையாது, එන ජනතාවගේ ගණන් නෙමෙයි. ஆனால் உனக்கு கொடுத்ததை நீ என்னிடத்தில் வந்து ஒப்புவிக்கிறதா உன்னுடைய வேலை. මම ඔයාලට දීපු එක මට ආයෙ බාර දෙන්න. 10 பேரா 20 பேரா 100 பேரா 1000 பேரா லட்சமா அது பிரச்சனை கிடையாது. 100 ලක්ෂයක් දිගට එක වැඩක්. ஏனென்றால் ரட்சிப்பு என்னுடையது. ඒක ගැලවීම මගේ. ரட்சிப்பு யாருடையது? ගැලවීම තමයි. கர்த்தருடையது.
දෙවියන් වහන්සේ. சபை யாருடையது? සභාවකාරී கர்த்தருடைய. දෙවියන් වහන්සේ. ஆத்துமாக்கள் யாருடையது? ජනතාවකාරී கர்த்தருடைய. දෙවියන් වහන්සේ. அப்ப அவருடைய அந்த ஜனத்தை மேய்த்து அவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் என் வேலையுடைய அதை கட்டி காக்கிறது என் வேலை கிடையாது. දෙවියන් වහන්සේගේ ජනතාව බලාගෙන දෙවියන් වහන්සේගේ බාර දෙන එක තමයි මගේ. அவர் அதை திட்டமாய் சொன்ன பிறகு அந்த கேள்வி எனக்கு ඒක පැහැදිලිව කියව පස්සේ තමයි මේ ප්‍රශ්නේ මගෙන් ඉවත් இன்று நான் உறுதியாய் அந்த வேலையை நான் செய்தேன். අද මම ස්ථිරව ඒ රාජකාරිය அதை செய்ய ஆரம்பித்ததிலிருந்து கர்த்தர் ஒரு வித்தியாசமாய் நடந்துகிறார், வித்தியாசமாய் ඒ ஆசீர்வதிக்கிறார். කරන්න පටන් ගත්ත දවසේ දෙවියන් වහන්සේ වෙනස් විදිහට ආශිර්වාද කරනවා. Hallelujah. இதுதான் ரகசியம். මේ තමයි රහස. கர்த்தர் உங்களை அழைத்திருப்பார். දෙවියන් වහන්සේ කැඳවලා තියෙනවා. சிறைச்சாலையில் நின்றாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வெளிப்படுவார். හිරගෙදර හිටිය දෙවියන් වහන්සේ ඔයාලා තුලින් එනවා. கர்த்தர் உங்களை அழைத்திருந்தார். දෙවියන් වහන්සේ කැඳවලා තිබ්බා. ராஜாவுக்கு முன்பதாய் நிற்க கர்த்தர் உங்களை රාජකීය ඉදිරියේ ඉන්න දෙවියන් වහන්සේ උදව් கர்த்தர் உங்களை அழைத்திருந்தார். දෙවියන් වහන්සේ කැඳවලා තියෙනවා. வனாந்தரத்திலே போனாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். කාන්තාරයේ ගිය දෙවියන් වහන්සේ ඔබට உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் ඔබට ඕන දේ දෙවියන් වහන්සේ කරනවා. அதான் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ඒ තමයි දෙවියන් වහන්සේ මට කියලා அதிலே දෙන්නේ. நான் உறுதியாய் இருக்கிறேன். ඒකේ මම ස්ථිර වෙන්න. நீங்கள் உறுதியாய் இருக்கும்படியாய் உங்களுக்கு உற்சாகம் ඔයාලා ස්ථිර වෙන්න කියලා මම සුබ நான் ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காய் சொல்றேன். தேவனே கொடுத்த ஒரு மணி நேரத்திலே கர்த்தருடைய அழைப்பை குறித்தும் கர்த்தர் அழைத்தவர்களை குறித்தும் நான் பேசினேன். அதுக்கு தந்த கிருபைகளுக்காக சொல்றேன். ஐயா, தொடர்ந்து உடைய பிள்ளைகள் உடைய அழைப்பிலும் தெரிந்து கொள்ளுதலிலும் உறுதியாயிருந்து தேவனே உடைய பிள்ளைகளை எந்த நோக்கத்துக்காக, எந்த பகுதிக்காக, எந்த ஊழியத்திற்காக அழைத்தீரோ அந்த அழைப்பிலே நிலைத்திருந்து உடைய அழைப்பை நிறைவேற்றி கிழிச்சு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காயும் சோதரன் நேரடியிலே பார்த்த ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதி. தொடர்ந்து தேவ கிருபை மறக்கமும் மாறாத தேவ பிரசன்னமும் உடைய பிள்ளைகளோடு கூட நடக்கும். உங்க சித்தமானால் வருகிற வாரம் நாங்கள் மறுபடியும் அமர்ந்து கற்றுக்கொள்ளும் வரைக்கும் தேவனுடைய அந்த அழைப்பு உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை உறுதிப்படும்படியாய் கர்த்தர் கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஷாரோன்.